எனக்கு தெரிஞ்சு உள்ள கெஸ்ட்டில் வந்ததுலேயே 2 பேர் தாங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. ஒன்று வந்து வினுஷா, அவங்க அர்ச்சனா கிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணாங்க. அதற்கு பிறகு அவங்க பெருசாக எந்த விஷயங்களும் அவங்க கெஸ்ட்டாக வந்திருக்கோம், நம்ம அழகாக இருந்துட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க. அடுத்தது ஆர்ஜே பிராவோங்க, நல்ல அவர் வந்து எப்படின்னா அவர் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறார். வினுஷாவும் எல்லார்கிட்டையும் பேசுகிறாங்க, ஆர்ஜே பிராவும் எல்லார்கிட்டையும். அதாவது என்னென்னா இந்த வெஞ்சன்ஸ் இல்லாமல் பேசி பழகிற அந்த காட்சிகளை பார்க்குறோம். இன்றைக்கி கூட வினுஷா வந்து ஒரு விஷயம் அர்ச்சனாட்ட கேட்டிருந்தாங்க, நான் உன்னை தனியாக விட்டேன்னு நினைக்கிறியா, என்னுடைய ஒரு விஷயத்தை தான் நான் கேட்டேனே தவிர்த்து அதை நான் அப்பயும் முடிச்சிட்டேன், கேட்டாச்சு முடிச்சாச்சு, அவ்வளோதான், அது நீ எதுவும் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சோல் பண்ண அந்த காட்சிகளையும் பார்த்தோம். ஏன்னா நேற்று நைட்லேருந்தே பாவம் அந்த பொண்ணு கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தது. அது எல்லாருக்குமே இருக்குங்க. நீங்கள் சைக்காலஜிக்கலாக பார்த்தோன்னா, இப்போ நம்மளே வந்து ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம்னு வச்சுக்கலாம், நம்ம வீட்டுக்கு இல்லை வேறு ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம், அந்த வீட்டில் வரவங்க எல்லாருமே நம்மளை வந்து கண்டுக்காமல் அதை நம்மளை பற்றி குறை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நம்மளும் ஹியூமன் தானே, ஒரு மாதிரி இருக்கும். அதுவும் பிக் பாஸ் வீட்டில் இவ்வளோ கேமராக்ஸ் எல்லாம் இருக்குது, இதுவும் ஃபினாலே வீக்கில் இருக்கிறோம், வரவங்கலாம் என்னடா ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அது இருக்கும். இந்த ஆர்ஜே பிராவோடைய என்ட்ரிக்கு பிறகு வீட்டில் வந்து இந்த பக்கம் இவங்க 3 பேரும் ஐயோ எப்போ பார்த்தாலும் பேக் பைட்டிங்க. தினேஷ் என்னன்னா ஒரு கோப்பை ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு, அர்ச்சனா ஜெயிச்சிருமா, அதனுடைய குறைகள்லாம் சொல்லுவோன்னு சொல்கிறாரு. அது எல்லாமே நான் கேமாக தான் பார்க்குறேன், யார் மேலே எனக்கு வருத்தம் கிடையாது. ஆனால் ஆர்ஜே பிராவோடைய அந்த நிகழ்வு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து அர்ச்சனா கூட பாட்டு பாடிக்கிட்டு நல்லா ஒரு என்கேஜ் பண்ணுறாரு. இந்த பொண்ணு கொஞ்சம் பாட்டு பாடினா மட்டும் தன்னை மறந்து அந்த தன்னை கம்பேக் பண்ணிக்குது. அது நல்லா இருக்குது அந்த செஷன்லாம் பார்க்குறதுக்கு. அந்த பக்கம் போய் லைவில் பார்த்தா அந்த இவங்க 4 பேரும் அவங்க படுத்து அவங்க ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் வர்மா உட்காந்து அதுக்கு ஏதோ கோரியோ பண்ணிகிட்ருக்காரா, பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்குது. ஆர்ஜே பிராவோ நியூட்ரலாக இருக்காருங்க. இந்த மாதிரி தாங்க நியூட்ரலாக இருக்கணும். ஏன்னா நம்ம கெஸ்ட்டாக வந்து கூட வன்மல் நம்ம தான் எவிக்ட் ஆகி போயிட்டோம்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக மக்கள் நம்மளை எவிக்ட் பண்ணாங்க, அவ்வளோதான். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க தொடர்ந்து ஷோவில் இருக்காங்க, அவ்வளோதான். அப்படி பார்க்கணுமே தவிர்த்து வன்மத்தை கொட்டக்கூடாது நண்பர்களே.